புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில் குடமுழுக்கிற்கான யாகசாலை அமைப்பதற்கான முகூர்த்த கால் நட்டு குடமுழுக்கு பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மெய்யநாதன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குலமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி தஞ்சை, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும். இந்த கோவிலின் கட்டுமான திருப்பணிகள் கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் ஜூன் 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதற்கான யாகசாலை அமைக்கும் பணிக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி இன்று கோவிலில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான சிவவி மெய்யநாதன் யாகசாலைக்கான முகூர்த்த காலை நட்டு குடமுழுக்கு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் கட்டுமான திருப்பணிகளை ஆய்வு செய்து குடமுழுக்கு கமிட்டியினருக்கு ஆலோசனைகளை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். குடமுழுக்கு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் மத்திய மண்டலத்திலிருந்து மட்டுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. महामंगल मुहूर्त स्तंभाद आराध्यमान கையை கீழே ஆடுங்க அந்த காலோட சேர்த்து பின்னாடி நம்ம அது வந்தாக்கா போன நடுவில் விடாதீங்க. ஓகேண்ணே, பிடிச்சாச்சா? அறிவு செல்ல எடுத்துட்டு வா, பின்னாடி வா கொஞ்சம். அப்படியே துர்கா எடு, அப்படியே போகாதீங்கன்னு சொன்னேன். இது க்ளோஸ் அப் போகாதீங்க. இங்க இருந்து எடுங்க. சரி அண்ணா, கொஞ்சம் விளைவிக்குங்கண்ணே. அண்ணே விளைவுங்கண்ணே. அண்ணே அது நம்மளே அடிச்சிடலாம். பாத்தீங்களாப்பா?